नमः शिवायेति शिवं प्रपद्ये शिवप्रसीदेति शिवं प्रपद्ये शिवात् परं नेति शिवं प्रपद्ये शिवोऽहमस्मीति शिवं प्रपद्ये. கைமாறு கொடுத்தல் 42 வரைக்கும் முடிச்சோம்னு நினைக்கிறேன் இல்லையா? 43 பாருங்க. ஆமா, படிக்கிறப்பா படிங்க. திருச்சிற்றம்பலம் சிவாய. மேலை வானவரும் அறியாதது ஓர் கோலமே என்னை ஆட்கொண்ட கூத்தனே ஞாலமே விசும்பே இவை வந்து போம் காலமே உன்னை என்று கொல் காண்பதே. போன பாடல்ல சொன்னார், நீ என்ன தொண்டன் ஆக்கிக் கொண்டு உன்னை உள்ளவாறு எனக்கு எப்படி இருக்க அப்படிங்கிறத காண்பித்தாய். ஆனால் அதை நான் பார்க்கறதுக்கான ஒரு பக்குவத்தை பெறலையேப்பா. என் மனசு வெளியிலேயே போய்கொண்டிருக்கிறதே. இதை நான் என்ன பண்றது? இதுதான் என்னுடைய அறியாமையினுடைய விளைவாக இருக்கே அப்படின்னு ஒரு புலம்பல் அவருக்கு இருந்தது. கைமாறு பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த ஞானத்துல நிஷ்டை அடைஞ்சாத்தானே நம்மளால கைமாறு பண்ண முடியும். அதனாலதான் இந்த புலம்பல் அவருக்கு. எனக்கு நிஷ்டையே ஆக மாட்டேங்கிறது அப்படிங்கிறது. இறைவன் ஒருவன் தான் என்னுடைய மனசுல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு உறுதிப்பாடு என்கிட்ட இல்லையே. அப்புறம் நான் எப்படி கைமாறு பண்றது அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. இங்க சொல்றார், மேலை வானவரும் அறியாதது ஓர் கோலமே. இந்த மாதிரிதான் நீ இருக்க அப்படிங்கிற கோலம்னா திருவுருவம், மேலை வானவர்னா மேல இந்த வானவர்கள்ங்கிறது தேவர்கள். இந்த தேவர்களுக்கு கூட இப்படித்தான் உன்னோட உருவம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா கிடையாது. ஏன்னா பல்வேறு 64 வகையான திருவுருவங்களை காட்டுகிறாய். ஏதோ ஒரு விஷயங்கள் போது ஒரு விதமாக உன்னுடைய திருவுருவம் இருக்கு. ஒரு தடவை பிக்ஷாண்டவரா இருக்க, ஒரு தடவை சோமசுந்தரனா இருக்க. அப்படி பலவிதமான வடிவங்களை நீ காட்டுகிறாய். இதுதான் வடிவம் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. அது வானவர்களுக்கு கூட தெரியல. நிறைய விஷயங்கள் தெரிஞ்ச அவர்களுக்கு கூட அது அந்த உன்னை பற்றிய அந்த கோலத்தை பற்றிய அறிவு அவர்களுக்கு இல்லை. என்னை நீ ஆட்கொண்டாய், எப்பேற்பட்ட நீ அப்படின்னு சொன்னா கூத்தனே. இந்த இடத்துல கூத்தனே அப்படின்னு சொன்னா தில்லை வாழ் அம்பலனே அப்படின்னு நடராஜனை தான் கூத்தன் அப்படின்னு சொல்ற. அப்படி கூத்தனாக இருக்கக்கூடிய நீ என்னை ஆட்கொண்டாய். ஞாலமே விசும்பே. ஞாலம்னா பூமி, விசும்புனா வானம். இந்த பூமியிலிருந்து வானம் வரைக்கும் அம்பட்டும் நீதான். நீ உன்னோட அந்த விஸ்வரூபத்தை நீ எனக்கு கொடுத்து ஆட்கொண்டிருக்கிறாய். நீ எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறதுல இந்த பாதலம் விசும்பு போல அப்படின்னு சொல்லுவார் கைவல்ய நவநீதத்தில். இந்த பூமியிலிருந்து வானம் வரைக்கும் என்னென்ன இருக்கோ அத்தனை விஷயங்களும் நீதான் அப்படிங்கிற அறிவை கொடுத்து என்னை ஆட்கொண்டாய். ஞாலமே விசும்பே இவை வந்து போம் காலமே. இதெல்லாம் வருது இல்லையா? இந்த பூமி படைக்கப்படுகிறது, இந்த வானம் படைக்கப்படுகிறது. இது உபனிஷத் சொல்றது. அவர் தியானம் செய்தார், தானே வானாக ஆகணும்னு நினைச்சார். இங்கேயே முன்னாடி பார்த்தோம், வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி, வேற இடத்துல விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி, விண்ணிறைந்து மண்ணிறைந்து எல்லை இல்லாதானே. இப்படி நிறைய வகையில அவரை நம்ம விளக்குறத பார்த்து கொண்டிருக்கோம். இங்க அதேதான் இங்கேயும் சொல்றார். நீ இந்த விண் உருவாவது ஆகாஷ சம்பூதக அப்படிங்கிறது வேதம் சொல்றது. ஆகாஷ சம்பூதக, சம்பூதக சம்யக்கு பூதக, நன்றாக வெளிப்பட்டது. எது வெளிப்பட்டதுன்னா ஆகாசம் முதலில் வெளிப்பட்டது. அதுக்கப்புறம் அங்கிருந்து ஒன்னொன்னா வாயு அக்னி ஆபக பூமி அப்படின்னு ஒன்னொன்றாக வெளிப்பட்டது அப்படின்னு உபனிஷத் சிருஷ்டி பிரகரணத்தை காட்டுறது. அது மாதிரி இவை வந்துங்கிறது சிருஷ்டி பண்ணிருக்க நீனு. இந்த ஆகாசம் பூமி முதல் அனைத்தையும், ஆகாசம் முதல் பூமி வரையிலுமான அனைத்து பூதங்களையும் நீ சிருஷ்டி பண்ணினாய். போம். சரி, லயம் யாருப்பா பண்றான்னா நீதான்ப்பா அதையும் பண்ற. போம்னா போகக்கூடிய, அது லயமாகக்கூடிய எதுவா இருக்க நீனா கால தத்துவமாக இருக்கிற. காலோஸ்மி அப்படிங்கிறார் பகவான் விபூதி யோகத்துல தன்னை அடையாளப்படுத்தும் பொழுது. என்னுடைய விபூதி அப்படின்னு சொல்லும் பொழுது காலமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற.
இன்னொரு இடத்துல சொல்ற, அகம் ஆதிஷ்ட மத்தியஞ்ச பூதானாம் அந்த ஏவச்ச. நான் தான் முதலாக இருக்கிறேன், நான் தான் நடுவாக இருக்கிறேன், நான் தான் முடிவாக இருக்கிறேன். தோற்றம், நிலை பெறுதல், ஒடுக்குதல் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறது யாருன்னா அப்பா நீதான் அதுக்கு காரணமாக இருக்கிறார். அதனால காலமே அப்படின்னு சொல்ற. காலமே அப்படிங்கிற போது கால வடிவாக இருக்கக்கூடியவன், தோற்றத்தையும் ஒடுக்கத்தையும் நிர்வகிக்கக்கூடிய கால வடிவாக இருக்கக்கூடிய உன்னை என்று கொள் காண்பதே. நான் எப்பப்பா பார்க்க போறேன் இந்த இடத்துல நான் காண்பேன் அப்படின்னு சொன்னா, நீ இந்த உருவத்தோட எனக்கு நீ காட்சி கொடுக்கணும் அப்படிங்கிற ஏக்கம் அவருக்கு இல்ல. உண்மையான உன்னுடைய ஸ்வரூபத்தை அறிய போவது எப்பொழுது? நான் வேதங்கள், வேத உபநிடதங்கள் எல்லாம் உன்னை பற்றி பலவாறாக சொல்றது. அந்த அந்த உருவம் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறது யாருக்கும் ஒரு நிச்சயம் கிடையாது. ஆனா நீ என்ன பண்ணனா என்னை ஆண்டு கொண்டு எனக்கு உன்னை அறிவித்தார். அப்படி இருக்கக்கூடிய அந்த தில்லையம்பல கூத்தனாகிய உன்னை இந்த வானம் முதல் பூமி வரை அனைத்து பிரபஞ்சம் முழுவதையும் படைத்து காத்து அருளி கொண்டிருக்கக்கூடிய, லயமாக்கி கொண்டிருக்கக்கூடிய காலரூபனாக ஆகிய உன்னை என்று நான் காண்பேன் அப்படின்னு சொன்னா, என்று நான் முழுமையாக அறிவேன் அப்படின்னு. காணறது அப்படிங்கிறது ஞானக்கண்ணால் கண்டு அறிவது அப்படின்னு அர்த்தம். இதுதான் அவருடைய ஏக்கம், அடுத்த ஏக்கம். இந்த ஏக்கம் முன்னாடி இருந்த ஏக்கத்தினுடைய தொடர்ச்சியா இருக்கு. முன்னாடி என்ன சொன்னார்? எனக்கு மயக்கம், என்னுடைய மயக்கத்தினால்தான் நான் உன்னை அறியாமல் விடுகிறேன். இப்ப இந்த அறியாமையினாலதானே நான் அறியாம விடுறேன். அப்ப அந்த அறிவு எனக்கு எப்ப வரும் அப்படின்றது கேள்வி. அடுத்தது காணலாம் பரமேகட்கு இறந்தது ஓர் வாழ் நிலா பொருளே, இங்கு ஓர் பார்ப்பு என ஆணனேன் படிப்பு ஆக்கையை விட்டு உன்னை பூணுமாறு அறியேன் புலன் போற்றியே. காணலாம் பரமே அப்படிங்கிறார். காணல் ஆம் பரமே அப்படின்னா என்ன? காணல் அப்படின்னா பார்க்கிறது அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஆம்னா பார்க்க முடிகிற அப்படின்னு அர்த்தம். ஆம்னா ஒரு நேர்மறை பொருளாக அது இருக்கு. பார்க்க முடிகிற. பரமே அப்படின்னு சொன்னா என்ன? ரொம்ப மேலான பொருளே, அதாவது சிவஞான போதத்தினால் காணக்கூடிய மேலான பொருளே அப்படின்னு அர்த்தம். இத அழகா அவர் கொண்டு போறார் இந்த விஷயத்த. என்னன்னா, அடுத்த வார்த்தையே ஒரு எதிர்மறையான வார்த்தையை போட்டுடுறார். கட்கு இறந்த. கட்குன்னா என்ன? கண்களுக்கு. இறந்தன காண முடியாத. கட்கு இறந்தது அப்படின்னா இந்த ஊனக்கண்ணுக்கு எட்டாததாக இருக்கு. ஒரு கண்ணுக்கு எட்டுறது, ஒரு கண்ணுக்கு எட்டல. எந்த கண்ணுக்கு எட்டுறது அப்படின்னா ஞான கண்ணுக்கு எட்டுறது. அறிவினால் காண முடியும், ஆனால் இந்த ஊனக்கண்ணால் காண முடியாது. இந்த மாதிரி மான் மழு எல்லாம் வைத்துக்கொண்டு புலித்தோலை அரைக்கிசைத்து குண்டலமோடையும் தோடோடையும் அவன் நிக்கிறான் அப்படின்னு சொன்னா, அவர் அதை பார்த்தார் அப்படின்னா, தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவெண் மதிசூடிங்கிற பாடல்ல அவர் அகக்கண்ணால் கண்டதை அல்லவா காமிச்சிருக்கார். அத புறக்கண்ணால் கண்டது கிடையாது. இது எதுவுமே புறக்கண்ணால் கண்டது கிடையாது. அகக்கண்ணுல காமிக்கக்கூடியது, அது ஞானக்கண்ணால் பார்க்கக்கூடிய. சுவாமி இப்படி வெளியில நிக்கிறாரு அப்படின்னு சொன்னா அப்போ நம்ம நம்ப மாட்டோம். ஃபர்ஸ்ட் யார் நீ வேஷம் போட்டுட்டு வந்திருக்க, எந்த ஒரு டிராமா கம்பெனில இந்த வேஷத்தெல்லாம் வாங்கினேன்னு தான் கேட்போமே தவிர, நம்மளால அதை புறத்தில் காண்பித்தால் நமக்கு ஏற்கவே முடியாது. அதுக்காக தான் பகவான் எங்க காமிக்கிறார்னா உள்ளுக்குள்ள காமிக்கிறார், நமக்கு ஞானக்கண்ணால் பார்ப்பதற்கு. இவர் அதை தான் சொல்றார், நீ ஞானக்கண்ணுக்கு நன்றாக புலப்படுவாய், ஆனால் ஊனக்கண்ணுக்கு சுத்தமா புலப்படவே மாட்டாய். அப்ப ஊனக்கண்ணு எதனால பார்க்கணும்னு நினைக்கிறதுன்னா அறியாமையினால பார்க்கணும்னு நினைக்கிறது. அறியாமையினால. இந்த அறியாமைங்கிறத ஏன் சொல்றோம்னா, இந்த மெய்வாய் கண் மூக்கு செவி இது எல்லாமே ஆப்ரேட் ஆறதே அறியாமைங்கிற பிளேன்ல தான் ஆப்ரேட் ஆகுது. அறிவுங்கிற பிளேன்ல இதுக்கெல்லாம் வேலையே இல்லை. இதெல்லாம் மூடினாதான் அறிவே. இதெல்லாம் மூடாம இருக்கிற வரைக்கும் நம்ம அறியாமையாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தோடு தான் தொடர்பு கொண்டு இருக்க போறோம். அப்படி இருக்கக்கூடிய அந்த காலத்துல நம்ம எதை பார்த்தாலும் அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. இப்பதான் பார்த்தோம் சத்துனா என்ன, மித்தியான சத்தியம்னா என்ன, மித்தியானா என்னன்னு பார்த்தோம். கண்ணால நான் எதை பார்த்தாலும் அது மித்தியாதான், அது சத்தியமே கிடையாது. இந்த கண்ணை விட்டுட்டு நான் ஞானக்கண்ணால அறிவதற்கு முயற்சி பண்ணேன்னா அந்த சத்தியம் எனக்கு புலப்படுறது. அந்த இறைவன் சத்தியமாக இருக்கிறான், சத்தியம்தான் எனக்கு புலப்படுறது அப்படிங்கிறத சொல்லிடுறார். அது எப்படி இருக்கு அப்படின்னு அழகா வர்ணிக்கிறார். எப்படி வர்ணிக்கிறாருன்னா, வாழ் நிலா பொருளே. உண்மையிலேயே இது மாதிரியான ஒரு சொற்றொடர் நம்ம எங்கேயுமே படிச்சிருக்க முடியாது.
இந்த மாதிரியான சொற்றொடரை இந்த மாதிரியான அர்த்தத்தோட எங்கேயுமே படிச்சிருக்க முடியாது. எக்ஸலண்ட் எக்ஸ்போசிஷன். என்னன்னா வாழ்னா என்ன அர்த்தம்? வாழ்ங்கிறது நமக்கு தெரியும். வாழ்ங்கிறது கூர்மையா இருக்கும். அப்புறம் வாழ்ங்கிறது பிரகாசமா இருக்கும். நல்லா பளபளன்னு இருக்கணும். இல்ல அப்பதான் வெட்டும். துரு பிடிச்சிருந்தா அந்த வாளுக்கு வாள்னு நம்ம சொல்ல மாட்டோம். அது ஒரு துரு பிடிச்சதுன்னு இரும்புன்னு. அப்ப அந்த வாள் எப்படி இருக்கும்னா நல்லா பிரகாசமா இருக்கும், கூர்மையா இருக்கும். இதை எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா அறிவு ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இறைவனை, அந்த பிரகாச ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை குறிக்கிறது. அது அடுத்தது உடனே ஒரு வார்த்தை போடுறாரு. அதை உடனே இது பண்ணிடுறார். நிலவாக இருக்கிறது. எப்படின்னா அது எனக்கு பிரகாசமா இருக்கு, சூடா இருக்குன்னு என்னை சுட்டுடுவா என்னது இல்ல. நிலவுக்கு எப்படி ஒரு தன்மை இருக்கோ அது மாதிரி என்கிட்ட அது ஒரு தன்மையோட தான்ப்பா வருது. அது வாழ்நிலா பொருளே. அந்த இறைவனை அழைக்கும் விதமே எப்படி இருக்கு. அப்ப அவர் மனசு எப்படி இருக்கும்னு பாத்துக்கோங்க. இந்த மனசு எப்படி ஒரு அழகா இருந்ததுன்னா இப்படி ஒரு உதாரணத்தை சொல்லி ஒரு ஒரு உவமையை சொல்லி இறைவனை அழைக்க முடியும் அப்படிங்கிறது. வாழ்நிலா பொருளே. நம்ம கத்துக்கணும். இவர்கிட்டதான் நிறைய எப்படி சுவாமியை கூப்பிடுறது அப்படின்னு ஆசையா எப்படி கூப்பிடுறதுங்கிறத கத்துக்கணும் இவர்கிட்ட. இங்கு ஒரு பார்ப்பு என, பார்ப்புன்னு சொன்னா ஒரு பறவைன்னு அர்த்தம். பார்ப்பு அப்படின்னா நம்ம இதுல பார்த்திருக்கோம். நம்ம குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு அப்படிங்கிற குறளுக்கு விளக்கம் பார்க்கும் பொழுது பார்த்திருக்கோம். பார்ப்பு அப்படிங்கிறது ஒரு இதுக்குள்ள இருந்து அதுல இருந்து, அதாவது கூட்டுக்குள்ள இருந்து அதுல இருந்து வெளியில குஞ்சு பொரிக்கிறது. அந்த மாதிரி பொரிக்கிறதுனால பறவைக்கு பார்ப்பு அப்படின்னு பேர். கூட்டுக்குள்ள இருந்து வெளியில. இப்ப இங்க பார்ப்பு என அப்படின்னு தன்னை குறிப்பிடுற. அப்ப தன்னை ஒரு பறவையாக குறிப்பிடுற. அதை குறிப்பிட்டு என்ன சொல்றார்? பாழனேன் அப்படின்னு இருக்கு இல்லையா? அது பாழ் நன் ஏன் அப்படின்னு பிரிக்கிறாங்க. பாழ் நன் ஏன்னா என்ன அர்த்தம்னா பாழா போன நான், என்ன நானே திட்டிக்கிறேன். நான் எவ்வளவு பாழா போன புத்தி எனக்கு இருக்கு அப்படின்னு நம்ம திட்டுறோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த பறவை ஆட்டமா பாழா போய் நான் என்ன பண்றேன் தெரியுமா? அந்த பறவை நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா கூட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தா அதுக்கு யார் சோறு போடுவாங்க? அது வெளியில போனாதான் அதுக்கு சோறு கிடைக்கும். அது உள்ளேயே இருந்தது அப்படின்னா அது செல்ஃப் சூசைடல் அட்டெம்ப்ட் தான் அது. இங்க இவர் என்ன சொல்றாருன்னா இந்த பார்ப்பு எப்படி பறவை எப்படி கூட்டுக்குள்ள இருந்தா அது சூசைடலோ அது மாதிரி பாழான நான் என்ன பண்றேன் தெரியுமா? அறிவு கட்டத்தனமா நான் என்ன பண்றேன்னா படிற்று ஆக்கை. படிற்று அப்படின்னு சொன்னா பொய்ன்னு அர்த்தம். படிற்றொழுக்கம் அப்படிம்பார் வள்ளுவர். எற்றெற்று என்று ஏதம் பலவும் தரும். இந்த நீ பொய்யான ஒழுக்கத்தை கடைபிடித்தால் உனக்கு பலவிதமான துன்பங்கள் வரும்னு கூட ஒழுக்கத்தை சொல்லும். அந்த படிற்றுதான் இங்க இவர் யூஸ் பண்ற. படிற்று அப்படின்னா பொய் அப்படின்னு அர்த்தம். எதை படிற்றுங்கிறார், எதை பொய்யுங்கிறார்னா இந்த மெய் உடல் அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோமே இந்த ஆக்கை உடல். இந்த உடலை, இந்த பொய்யான உடலை போய் மெய்யேன்னு நினைத்து கொண்டு நான் என்ன பண்றேன்னா இந்த உடலுக்குள்ள இருந்து இதை ஓம்பிக் கொண்டு இருக்கிறேன். அப்பனா நான் எதுக்குதான் உயிரோட இருக்கேன் அப்படின்னு கூட ஒரு அர்த்தம் வரும். ஆனா அந்த அர்த்தத்துல அவர் சொல்லல. அவர் எந்த அர்த்தத்துல சொல்றாருன்னா இத தேகாத்ம புத்தி ரொம்ப ஜாஸ்தியா இருக்குப்பா. எனக்கு என்ன பிரச்சனைன்னா இந்த உடம்ப நான் காப்பாத்திக்கிறதுக்காக வேண்டி இருக்கிற எல்லா முயற்சிகளும் பண்றேன். அதுக்காக இந்த மெய்வாய் கண் மூக்கு செவி இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்றதுலயே என்னுடைய ஜென்மாவை நான் செலவு பண்ணிடுறேன். ஆனா இது பொய் அப்படிங்கிறது எனக்கு புரிய மாட்டேங்கிறது. நீ எப்பேற்பட்டவனா இருக்க? நீ இந்த மெய்வாய் கண் மூக்கி முன்னாடி சொன்ன மாதிரி எப்ப வரைக்கும் அது அறியாமையை நோக்கி போகிறதோ அப்ப வரைக்கும் அறிவுங்கிறது நமக்கு ஏற்படாது. அது அறியாமையை நோக்கி போவதை நிறுத்தி அதை மடைமாற்றி அதை இறை நோக்காக திருப்பினா மட்டும்தான் நமக்கு ஞானக்கண் திறக்கும். அது வரைக்கும் ஞானக்கண் இறுக்கி மூடிண்டுதான் இருக்கும். அப்ப அந்த ஞானக்கண்ணால் தான் உன்னை பார்க்க முடியுங்கிறதுக்கு நான் பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படின்னா இந்த உடம்ப தேகாத்ம புத்திய நான் உடம்ப விடணும். இதுதான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேனே அதை நான் விடணும். அதைத்தான் சொல்றார் அடுத்தது. ஆக்கையை விட்டு உனை போடும் ஆறு அறியேன். இதை விட்டாதான் நான் உள்ளுக்குள்ள பயணம் பண்ணினாதான் நான் இறை அனுபவத்தை பெற முடியும். உன்னை பற்றிய அறிவை முதல்ல பெற முடியும். அப்பதான் என்னுடைய ஞானக்கண் திறந்து உன்னை பார்க்க முடியும். ஆனா அதை நான் எப்படி பண்றதுன்னு தெரியலப்பா எனக்கு. ஷார்ட்டா சொல்ல போனா என்ன, பொறிவாயில் ஐந்தவிக்க தெரியல. அது பகவான் அது திருவள்ளுவர் அழகா சொல்லிடுவாரு நமக்கு. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றால் நீடு வாழ்வார். அந்த ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நிக்கிறதுன்னா என்ன அர்த்தம்னா
அவன் எப்படி அந்த பொறிவாயில் ஐந்தவித்து, அந்த ஐந்தவித்துங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? 5 பொறிகளையும் அதனுடைய வேணுங்கிற விஷயங்களை கொடுத்து அதை சாட்டிஸ்ஃபை பண்றதையே காரியமா வைத்துக் கொண்டிருக்காமல், அதை மடைமாற்றி, அதை நல்வழிப்படுத்தி, அதை நெறிப்படுத்தி வைத்துக் கொள்வது அப்படிங்கிறது தான் அந்த அவிக்கிறது அப்படிங்கிறது. அந்த அவிக்கிற வேலையை நாமளும் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா அந்த இறைவனை நாம நன்றாக அறியலாம். அதுதான் அங்க நீடு வாழ்வார்ங்கிறது. அதுக்குதான் நீ இறைவனை அறிந்தவன் தான் நீடு வாழ்ந்து கொண்டிருக்கா. இல்லைன்னா தன்னை மட்டும் போஷணை பண்ணிட்டு இந்த உடம்ப மட்டுமே வளர்த்துட்டு இருக்கிறவன் அவனுடைய அந்த ஆயுஸ் வரைக்கும் வாழ்வான், அவ்வளவுதான். அவன் செத்து போயிட்டான்னா அவனை பத்தி யாருமே பேச போறது கிடையாது. ஆனா இறையை அறிந்தவர்களை என்னைக்காவது யாராவது ஒருத்தர் பேசிக்கொண்டேதான் இருப்பார்கள். அவங்க அப்படி பண்ணாங்க, இவங்க இப்படி பண்ணாங்க, அவங்களுடைய இதெல்லாம் நம்ம கத்துக்கணும் அப்படிலாம் நம்ம பேசுறோம் இல்லையா. அதுதான் அவர் சொல்றார், அந்த 6 அறியேன். ஏன் அறியேன்பா, ஏன் அறியேன்னா அதுக்கு அடுத்து 2 வார்த்தையில போட்டுடுறார். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா, புலன் போற்றியே. நான் திருப்பி திருப்பி எப்ப பார்த்தேன் புலன்களை போற்றி கொண்டே இருக்கு. நான் என்ன கண்ணுக்கு வேணுமா, நான் ஒரு இடத்துக்கு போகணுமா, நான் கூட்டிட்டு போறேன். நான் இந்த இதுக்கு வேணுமா, காதுக்கு ஏதாவது கேட்கணுமா, நான் அதுக்கு கொடுக்குறேன். இப்படி ஒன்னொன்னத்தையும். ஆனா நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இந்த உலகத்தை நம்மளால ஒண்ணுமே மாத்த முடியாது. இந்த உலகத்துல இருக்கிற விஷயங்களை நம்மளால மாத்தவே முடியாது. நம்ம என்ன பண்ண முடியும்னா, ஒரு புலன்களும் தொடர்பு கொள்ளக்கூடிய விஷயங்கள் எப்போ நமக்கு ஆசைக்குள்ள பொருளா வருதுன்னா அது மனசு அதுல ஒன்றும் போதுதான். மனசை தூக்கி இறைவன் பக்கம் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆனாலும் சரி, அந்த மனசை அங்கிருந்து டைவர்ட் ஆகக்கூடாதுன்னு வச்சுட்டோம்னா அப்புறம் இது எவ்வளவு பெரிய ஒரு வசீகரமான பொருளா இருந்தாலும் அது பொருள் இருக்கும், புலன் பார்க்கும், ஆனா நமக்கு மனசுல எண்ணமே ஏற்பட. இதைத்தான் அவர் சொல்றார், புலன் போற்றி, நான் புலனை போற்றி கொண்டிருக்கிறேன். அப்ப நான் புலன் என்ன கேட்கறதோ என் மனசு அது வழியா செலுத்த ட்ரை பண்றேன். அது பண்ணாம நான் உன்னையே காண வேண்டுமே, அதுக்கு எனக்கு வழி வேணும் அப்படின்னு கேட்கிறார். அடுத்தது 5 புலன் வழி செல்லாமல் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், புலன்களை கட்டுப்படுத்தக்கூடிய வழியை போற்றி என்றும் புரண்டும் புகழ்ந்தும் நின்று ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்கின்றேன். ஏற்று வந்து எதிர் தாமரை தாழ்வுறும் கூற்றம் அன்னது ஓர் கொள்கை என் கொள்கையே. இறைவனுடைய பெருமையை போற்றி போற்றி என்றும், நான் உனக்கு இவ்வளவு பெருமைகள் இருக்கு அப்படின்னு ஒரு 4 போற்றி திருத்த ஆண்டவன் பாடுறேனா, இல்ல போற்றி திரு அகவல் படிக்கிறேனா? ஒண்ணும் படிக்க மாட்டேனா. ஒன்னும் உன்னை போற்றி புகழறதுங்கிறதெல்லாம் என்னோட அஜெண்டாலேயே இல்லை, நான் பண்ணல. புரண்டும் புரண்டும்னா என்ன, ஏதாவது காய்கமா ஏதாவது பண்றேனா? எப்பவுமே மானச வாச்சிக்க காய்கம் தான் அவர் எடுத்துட்டு வர. இந்த வாச்சிக்கமா ஏதாவது பண்றேனா, உன்ன வார்த்தைகள் நல்ல வார்த்தை இருள் சேர் இருவினையும் சேரான்னு சொல்லியிருக்கிறதா கூட நான் போற்றி புகழறது கிடையாது. புரண்டும் அப்படின்னா ஒரு ஒரு விரதம் இருக்கிறேனா, ஒரு பிரதட்சணம் பண்றேனா, ஒரு அங்க பிரதட்சணம் பண்றேனா, இல்ல அடி பிரதட்சணம் பண்றேனா, இல்ல ஒரு கோவில சும்மா அரண் கோவிலை வலம் வந்துன்னு சொன்னாரே அப்பர், அதையாவது பண்றேனா? ஏதாவது ஒண்ணுமே பண்றது கிடையாது. நான் புரண்டுங்கிற வார்த்தை ஏன் போடுறாரு அப்படின்னு சொன்னா, ஒரு தாபத்தோட பண்றதுதான் புரளர். எனக்கு இது வேணும், எனக்கு இறைவன். இப்ப குழந்தை எல்லாம் ரொம்ப பிடிவாதம் பிடிச்சா என்ன பண்ணும், தரையில படுத்து புரண்டு அழும். நம்ம சொல்லுவோம், எதுக்கு இப்படி புரண்டு புரண்டு அழற, நீ எழுந்துக்கோ தந்துடுறேன் அப்படின்னு. உடனே நம்மள அந்த புரளதுங்கிறத நம்மளால தாங்க முடியாது. அப்போ எனக்கு இறைவனுடைய அருள் வேணும்னா நான் என்ன பண்ணணும், நான் புரண்டு புரண்டு அழுதுல அந்த அருளை கேட்கணும். அவ்வளவுதான். நான் என்னை அந்த பிடிவாதத்தை காட்டுறதே கிடையாது. நீ கொடுத்தனா கொடு, வாங்கிக்கிறேன், எப்ப கொடுக்குறியோ கொடு அப்படின்னு. அது வாங்கிக்கிறதனுடைய அதனுடைய ஒரு பெருமை கூட தெரியாதவனாகத்தான் நான் இருக்கேன். அப்ப நான் தெரிஞ்சிருந்தா நான் புரண்டு புரண்டு அழுதுருக்கலாம், அதெல்லாம் நான் பண்ணல. புகழ்ந்து நின் ஆற்றல் மிக்க, உன்னுடைய ஆற்றலை நன்றாக புகழ்ந்து மிக்க அன்பால் அழைக்கின்றேன். அப்பா தேனே, இதுவே கரும்பே கருப்பஞ்சாரேன்னு நிறையதான் புகழறாரு இவரு, நிறையதான் அழைக்கிறார். ஆனா அழைக்கலன்னு சொல்லிக்கிறாரு. அந்த மாதிரி எல்லாம் நான் உன்னை எங்கேயான கூப்பிடுறேனா? நான் உன்னை கூப்பிடுறதே கிடையாது. தேனா இந்த வாயிலெல்லாம் உன்னை நான் கூப்பிடுறேனா? அதெல்லாம் கூப்பிடுறதே கிடையாது. உன்னுடைய புகழை, உன்னுடைய ஆற்றலை புகழ்ந்து நான் உன்னை அழைக்கிறேனா? நீ எத்தனை வீரட்டான ஸ்தலங்களை இதெல்லாம் பண்ணிருக்கிய, நீ மன்மதனை எரிச்சாய், நீ கூற்றனை உதைத்தாய், இது மாதிரி எல்லாம் சொல்லி உன்னை பத்தி புகழ்ந்து உன்னோட புகழ் ஆற்றல் எல்லாம் சொல்லி உன்னை அழைக்கிறேனா? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் எதுவும் பண்ணலப்பா. அதெல்லாம் பண்ணாம இருக்கும் பொழுது கூட நீ என்ன பண்ண அப்படின்னா, ஏற்றுன்னு சொன்ன, என்னை ஏற்றுக்கொண்டாய். இது மாதிரி ஒரு அறியாத பிள்ளை ஒண்ணு இருக்கு, அதுக்கு கூட ஒரு முக்தியை கொடுக்கணும், அதுக்கு கூட நம்மளுடைய ஸ்வரூபத்தை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நீ என்ன பண்ண அப்படின்னு சொன்னா, எதிர் தாமரை தாளுரும்.
தானே வந்து தயவு செய்து என்னை ஆட்கொண்டான். தேனா அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் நானேயோ தவம் செய்தேன் அப்படின்னு கேட்பார். இவரே தான் கேட்பார் பின்னாடி ஒரு பாடல். இந்த மாதிரி அவன் தானே வந்து என்ன பண்ணானா, எதிர் தாமரை தாள், அவனுடைய தாமரை தாள்களை என்னுடைய எதிரில் வைத்து என்னை அதை வணங்கச் செய்து என்னை ஏற்றுக்கொண்டான். நான் என்னோட சைடு என்ன தெரியுமா, உன் சைடு ரொம்ப நல்லா இருக்கு, நீ இப்படி பண்ணிட்ட. ஆனா என் சைடு என்னன்னா, கூற்றம் வந்ததோர் கொள்கை என் கொள்கை. உன்னை உதைக்கிறதுக்கு ஒருத்தன் வந்தான் பத்தியா, இந்த சாரி உன்கிட்ட உதவாங்கிறதுக்கு ஒருத்தன் வந்தான் இல்லையா, இந்த மார்க்கண்டேயனோட உயிரை பறித்து கொண்டானே. அந்த மார்க்கண்டேயனோட உயிரை பறிக்கும் பொழுது நீ என்ன பண்ணனா, அவனுக்கு உன்னுடைய திருத்தாள்களால் அவனை எட்டி உதைத்தார். உன்னுடைய தாழ் ஸ்பரிசம் கிடைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அவன் ஒரு கெட்ட விஷயம் பண்றதுக்கு தான் வந்தான், உன்னுடைய அடியாரை கவர்வதற்காக வந்தான். நீ அவனை பெரும்பால் அடிச்சிருக்கலாம், எதையாவது மாட விட்டு கூட விரட்டி விட்டுருக்கலாம். ஆனா நீ என்ன பண்ண, அவனுக்கு பதிலா நீ வந்து அவனுடைய தாள்களை அவனுக்கு தாள்களால் அவனை உதைத்தாய். அந்த ஸ்பரிசம் பட்டு அவன் புண்ணியம் வாங்கி கொண்டு அவன் போனான். அது மாதிரி அந்த எப்படி அந்த கூற்றனா இருக்கக்கூடியவனுடைய நிலையோ அது மாதிரிதான்ப்பா ஏன் நிலையும். நான் வந்து இந்த உலகத்துல இருக்கிற இன்பங்களை அனுபவிக்கலாம்னு நான் கிளம்பி போயிட்டு இருக்கேன். நீ என்ன பண்றேன்னா, எனக்கு எதிர்க்க வந்து என்னை ஏற்றுக்கொண்டு இந்த என்னுடைய தாள் தான் இருக்கிறதுலயே பெரிய இன்பத்தை தரக்கூடியது, ஏற்றுக்கொள் அப்படின்னு நீ கொடுக்குற. நீ அந்த கூற்றனுக்கு அருளனாயே, அது மாதிரிதான் எனக்கு நீயும் அருளினாய் அப்படிங்கிறார். எவ்வளவு அழகான ஒரு கம்பேரிசன் பார்க்கணும். நமக்கு தோணுமா நமக்கெல்லாம் இது மாதிரி அப்படின்னு தெரியல எனக்கு. இவ்வளவு அழகான ஒரு கம்பேரிசன். அந்த யமதர்மராஜன் செய்த செயலுக்கு கூட இறைவன் பண்ணினது தண்டம் அப்படின்னு தான் எல்லாரும் நம்ம எழுதுறோம். யார் எழுதினாலும் அது வந்து இறைவன் வந்து தண்டித்தார், யமனை தண்டித்தார். ஆனா இங்க யமனுக்கு அனுகிரகம் பண்ணினார் அப்படின்னு சொல்றாரு அவர். அது மாதிரிதான் நீ எனக்கு அனுகிரகம் பண்ணிருக்க. அந்த கூற்றனோட நிலைதான்ப்பா எனக்கு. உன்னோட பெருமை தெரியல, உங்ககிட்ட வந்தாவது பேசியாவது அவர் அழிச்சல் போயிருக்கலாம். அவன் பண்ணினது உனக்கு எதிரான செயல், ஆனா அதுக்கு நீ பண்ணினது கருணை. நானும் இந்த உலகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன், எனக்கு வந்து நீ ஒரு கருணையை பண்ற அப்படிங்கிறத காமிக்கிறாரு. கொள்ளும் தில் எனை அன்பரில் பூய் பணி கள்ளும் வண்டும் அரா மலர் கொன்றையான் நள்ளும் கீழ் உளும் மேல் உளும் யா உளும் எள்ளும் என்னையும் போல் நின்ற எந்தையே. கொள்ளும் கில் அப்படின்னு சொன்னா கொள்ளக்கூடியவன் அர்த்தம். என்னை அன்பராக ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். கொள்ளறது அப்படின்னா நம்முடையது ஆக்கிக் கொள்றது. அது உன்னுடையவனாக என்னை ஆக்கிக் கொள்வதற்கு நீ வல்லவன். என்னை அன்பரில் கூவி பணி. கூவி அப்படின்னு சொன்னா கூவி அப்படின்னு அர்த்தம். கூவினா அழைத்து. அன்பரில் நீ என்ன பண்ற அப்படின்னா, உன்னுடைய மெய் அன்பர்களை எல்லாம் கூவி கூவி அவர்களை ஆட்கொள்கிறாய். அந்த மாதிரி நீ வந்து பண்ணறதுக்கு உனக்கு நிறைய வல்லமை இருக்கிறது. உன்னுடைய அன்பர்களை கூவி கூவி அவர்களை ஆட்கொள்ளக்கூடிய வல்லமையானது உனக்கு இருக்கிறது. நீ எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னா, கள்ளும் வண்டும் அரா மலர். கள்ளும் வண்டும் அரா மலர் அப்படின்னு சொன்னா தேனும் வண்டும் நீங்காத மலர். கள்ளு அப்படின்னா அந்த இதுல மலர்ல இருக்கிற தேனை உண்டு, அந்த தேனி வந்து ரொம்ப மயக்கமா இருக்கிறதுனால அதை கள்ளுன்னு சொல்றது உண்டு. அதனால தேனீக்கு அது கள்ளு. அதனால அந்த கள்ளும் அதை உள்ளக்கூடிய வண்டும் நீங்காமல் ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய மலர்களை, வண்டும் அரா மலர்கள் மலர் கொன்றையான், அப்படிப்பட்ட கொன்றை மலர்களை அணிந்தவனாக இருக்கக்கூடிய நள்ளும் அப்படின்னு சொன்னா நடுப்பாகத்திலும்னு சொன்னா அந்த ஒரு பொருள் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா மேல் கீழ் நடு அப்படின்னு 3 பாகம் இருக்குல்ல. அதை இங்க வந்து அவர் முதல்ல நள்ளுங்கிறத போடுறார். அது எதுக்கு அப்படின்னா இலக்கணத்துக்காக போடுறார். நள்ளும் கீழ் உளும் மேல் உளும் யா உளும் அப்படிங்கிறச்சு. முதல்ல எப்பவுமே நம்ம சொல்றது எப்படி சொல்லுவோம்னா மேலு நடு கீழ்னு சொல்லுவோம். இங்க நடு கீழ் மேலுன்னு ஏன் சொல்றாருன்னா, இது பூரா அந்த இலக்கண யாப்புக்குள்ள வரணுங்கிறதுனால இந்த சொற்கள் அப்படி அமைக்கப்படுறது, வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப இதை எப்படி இருக்க நீனு அப்படின்னு சொன்னா,
நான் நடுவுலயும் சரி, கீழையும் சரி, மேலையும் சரி, எல்லா இடங்களிலும் சரி. ஒரு உதாரணம் காமிக்கிறார். எள்ளும் எண்ணெயும் போல நின்ற என் தந்தையே. ஒரு எள்ளு இருக்கு அப்படின்னா அதுக்குள்ள எண்ணெய் இருக்கு. அந்த எண்ணெய் வந்து மேலதான் இருக்கு, இல்ல நடுவுல தான் இருக்கு, இல்ல கீழே தான் இருக்கு அப்படின்னு பின் பாயிண்ட் பண்ணி அதை இன்ஜெக்ஷன் போட்டு எடுக்கிறது இல்ல. அந்த எண்ணெயை எப்படி எடுக்கிறான்னா அதை நல்லா அரைச்சா எண்ணெய் வருது. அப்ப எல்லா இடங்களிலும் நிறைந்து இருக்கக்கூடிய அந்த எண்ணெயத்தான் எள்ளுல இருந்து எடுக்கிறோம். ஆனா எள்ளுல எண்ணெய் எங்க இருக்குங்கிறது எங்க தெரியறது? தெரியாது. அது போல நீ அகம் ஆதி ஆதி அந்தம் மத்தியம்னு சொல்றாரு இல்லையா இவர் விபூதி யோகத்துல, அதேதான் இங்க சொல்ற. நீ நீ முதலும் முடிவும் நடுவுமாக இருக்கக்கூடிய நீ அந்த எள்ளும் எண்ணெயும் உதாரணம். எள்ளும் எண்ணெயும் போல நின்ற என் தந்தையே. உன்னை காணணும் காணணும்னு அவர் கேட்டுட்டே இருக்கார். இப்ப ஓரளவுக்கு அவருக்கு புரியுறது எப்படி இருக்கார் அப்படிங்கிறது ஓரளவுக்கு புரியுறது, அதை வெளிப்படுத்துற. அது என்ன புரியுறது அப்படின்னா, பார்க்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் அனைத்திலும் ஆதியும் அந்தம் நடுவாக நீதான் இருக்கிறாய். அத நீ எப்படி இருக்கிறாய்ங்கிற வர்ணனை தான் முதல்ல இருக்கிற இரண்டாவது இருக்கிற வரி. முதல் வரி அவருடைய பெருமை. அவருடைய பெருமை என்ன அப்படின்னா, எல்லா அன்பர்களையும் கூவி கூவி அழைத்து உன் பணி செய்வதற்காக அழைத்துக் கொள்ளக்கூடிய வல்லமை பெற்றவனே, நீ எப்படி இருக்கிறாய் என்றால் உன்னுடைய இந்த அழகான கொன்றை மலர் மாலையில எப்பொழுதும் தேனும் வண்டும் இருந்து கொண்டே இருக்கிறது. நீ எங்க இருக்கிறாய் அப்படின்னு கேட்டா, நீ எப்படி எள்ளுக்குள்ள எண்ணெய் இருக்கிறதோ எல்லா இடங்களிலும் பரவி, அது மாதிரி கீழ் மேல் நடு எங்கும் நிறைந்து இருக்கிறாய் இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் அப்படிங்கறத சொல்றேன். அடுத்து சுவாமிகள் சொல்ற மாதிரி விறகில் தீயினன் பாலில் விறகில் தீயினன் பாலில் படுவது போல் அதேதான். எந்தையா எம்பிரான் மற்றும் யாவர்க்கும் தந்தை தாய் தம்பிரான் தனக்கு அக்கு இலான் முந்தி என்னுள் புகுந்தனன் யாவரும் சிந்தையாலும் அறிவு அரும் செல்வனே. அப்படி எல்லா இடத்துலயும் நிறைந்திருக்கிற நீ எந்தையாய் என்னுடைய தந்தையாக இருக்கிறாய். என்னுடைய தந்தைங்கிறதே நீங்க எப்பவுமே சோர்ஸ்னே வச்சுக்கோங்க, அதுதான் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும். எனக்கு காரணமாக இருக்கிறாய், என்னுடைய தந்தையாக இருக்கிறாய். நம்ம பக்தி ரசமா சொல்லணும் அப்படின்னாக்க என்னை பாதுகாத்து அருள் செய்யக்கூடிய தந்தையின் ஸ்தானத்துல இருக்காங்கலாம் சொல்லலாம். ஆனா நமக்கு சோர்ஸ்ங்கிறது நம்மளோட ஆத்ம ஞானத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதுக்காக சோர்ஸ்ன்னு சொல்றேன். எந்தையாய் எம்பிரான் என் தலைவனாக, என்னை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய தலைவனாக. சரி, எனக்கு இப்படி இருக்கேன்னா மற்ற யாவருக்கும் எப்படி இருக்கேன்னா அவர்களுக்கும் தந்தையாய் இருக்கிறாய், தம்பிரானாய் இருக்கிறாய். அப்படின்னா என்ன? அவரவர்களுக்கு எந்தையாய் எம்பிரானாய் இருக்கிறாய். எல்லாருமே அவரவர்கள் உன்னை எப்படி அறிகிறார்கள்னா அவரவர்களுடைய தந்தையாய் அவரவர்களுடைய தலைவனாய் உன்னை அறிந்து கொண்டிருக்கிறார்கள். தனக்கு அது இல்லான். ஆனா உனக்கு ஒரு தந்தையோ ஒரு தலைவனோ கிடையாது. ஏன்னா உனக்கு சோர்ஸே கிடையாது, நீதான் எல்லாத்துக்கும் சோர்ஸ். அதனால உனக்கு காரணம் கிடையாது. அதனால ஆதியே நீதான், அந்தம் இல்லாதவனாக இருக்கிறாய். ஆதி அந்தம் நடு எல்லாம் நீயாதான் இருக்க. அகம் சர்வசிய பிரபவக மத்த சர்வம் பிரவர்த்ததே. இப்பதான் பார்த்தோம் விபூதி யோகம். நான் தான் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிறேன், அனைத்தும் என் மீதே கற்பிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற போது உனக்கு ஒரு தோற்றுவாய் கிடையாது. தோற்றுவாய் இல்லாதவன் தான் இறைவன் அப்படிங்கிறத சொல்ற. தனக்கு அது இல்லான் முந்தி என்னுள் புகுந்தனன், எப்போ என்கிட்ட எனக்குள்ள வந்துட்டான். யாவரும் சிந்தையாலும் அறிவரும் செல்வனே. பா, நீ எனக்கு இப்பதான் புதுசா வந்த அப்படின்னு கிடையாதுப்பா, ஏற்கனவே நீ எனக்குள்ள வந்துட்ட. அதை வள்ளுவர் எப்படி சொன்னார்? மலர்மிசை ஏகினான் அப்படின்னு சொன்னார். பாஸ்ட் டென்ஸ்ல போட்டார். ஏற்கனவே இருக்கான், புதுசா நான் இப்ப போய் சாமி கும்பிட்ட உடனே எனக்குள்ள உட்காந்துக்கலாம். அவன் எப்பவுமே யோ வேத நிகிதம் குகாயாம், வேதம் சொல்றது. அது எங்க இருக்கான்னா உன்னுடைய ஹிருதய குகைக்குள்ள எப்பொழுதும் இருக்கிறது. அதைத்தான் இங்க அவரும் சொல்றார். முந்தி என்னுள் புகுந்தனன், எப்போ நீ எனக்குள்ள வந்துட்ட. யாவரும் சிந்தையாலும் அறிவு அரும் செல்வனே. ஆனா எப்படி அறிஞ்சுக்கிறதப்பா? நான் என் ஹிருதயத்தை ஆணுவாராட்ட பிரிச்சு பாத்துட முடியுமான்னு அதெல்லாம் பார்க்க முடியாது. சிந்தையால், அறிவினால், இந்த ஞானத்தை பெறுவதன் மூலமாக குருமுகமாக உட்கார்ந்து பொறுமையாக உன்னை பற்றிய அறிவை பெறுவதன் மூலமாக அறிவு அரும் செல்வனே. அறிவுக்கு அருமையான அறிவு பெற்றால்தான் உன்னை அறிவினால் மட்டும்தான் உன்னை அடைய முடியும் என்ற அளவிற்கு அருமையாக இருக்கக்கூடிய செல்வனே. உன்னை பற்றி அறியறதுக்கு முன்னாடியே நீ எனக்குள்ள வந்துட்ட.
நான் இப்ப அறிஞ்சதுக்கு அப்புறம் தான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் கிடையாதுப்பா. ஏற்கனவே நீ இருக்கிறாய், அதை நான் இப்பொழுதுதான் அறிகிறேன். அதான் விஷயம். நான் நீ இருக்கிற விஷயத்த நான் இப்பதான் புரிஞ்சிருக்கேன். ஏன்னா நான் இப்பதான் உன்னை பற்றிய சிந்தனைக்கே வரேன். சிந்தனை செய்தால் மட்டும், சிந்தனை செய் மனமேன்னு பாடினாரே, அது மாதிரி சிந்தனை செய்தால்தான் நம்முடைய தீவினை அகலும். தீவினை அகன்றால்தான் நமக்கு சிவகாமியின் செல்வன் தெரிவான்னு அவர் சொன்னது மாதிரியே தான் நமக்கு இங்க இறைவனுடைய அந்த காட்சி அப்படிங்கிறது. இங்க நம்ம பார்த்த 4 பாடல்களிலுமே அந்த காட்சி அப்படிங்கிறத பத்தி தான் அழகா விளக்குறார். காண்பது எப்படி? ஞானக்கண்ணால் காணணும், அறிவினால் உன்னை பெற வேண்டும். ஏற்கனவே இருக்கக்கூடிய பரம்பொருள், அந்த பரம்பொருள் என்னுள்ளே இருக்கிறது, ஹிருதய குகையில் இருக்கிறது. அதை காண்பதற்கு நான் சிந்திக்க வேண்டும், அறிவை பெற வேண்டும். அறிவினால் உன்னை அறிய முடியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்க. மேற்கொண்டு நம்ம அடுத்த சத்சங்கத்துல படிப்போம்.